தானம் அவனை எழுதி கொடுக்கும்போது விருப்பத்தோட தான் எழுதி கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுத்தவரை அந்த தானத்தை ரத்து பண்ணிடுறாரு. அப்படி ரத்து பண்ணது செல்லுமா செல்லாதாங்க சார்? பொதுவாப்பா தான பத்திரத்தை வந்து ரத்து பண்றது அப்படிங்கிறது வந்து தான ஆவணத்துல வந்து ரத்து செய்யக்கூடிய உரிமையை வந்து அதுல நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு நிபந்தனை கொடுத்து இந்த நிபந்தனை செய்யலை அப்படின்னாக்க அந்த தான பத்திரத்தை வந்து ரத்து செய்யும் உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் ரத்து செய்ய முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த தான ஆவணத்தை வந்து ரத்து செய்யவே முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் மாதிரி கிளையில் 2022 வந்து நீதியரசர்கள் 3 பேர் கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு கிரயமோ அல்லது தான ஆவணமோ அதை வந்து தனிப்பட்ட வகையில் ரத்து செய்ய முடியாது. அப்படி ரத்து பண்ணால் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு எப்படி வரணும், இல்லை ட்ரையல் கோர்ட்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன கேஸ் அப்படின்னா, அப்பா வந்து மகளுக்கு எழுதி கொடுத்துறாரு தானமாக 85ல் 95ல் வந்து அதை ரத்து பண்ணிவிட்டு அவரே ரத்து பண்ணிட்டு பையனுக்கு வந்து ஒரு தானம் எழுதி கொடுத்து பையன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிடுறாரு. இதில் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, பொண்ணு வந்து இது தான பத்திரம் எடுக்குது, பையன் வந்து இது உயிர் பத்திரம்னு சொல்கிறாப்புல. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு பண்ணுது தான பத்திரம்னா என்ன, உயிர் பத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான பத்திரத்தை பொறுத்தவரை வந்து அதில் இருக்க எந்தவித நிபந்தனையும் எழுதப்படாமல் சுவாதீனத்தை அன்றே ஒப்படைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து தான பத்திரம் தான். அந்த தான பத்திரத்தை வந்து தனிப்பட்ட வகையில் ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி 1985 அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்த தான பத்திரத்தை நிலைநிறுத்தி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து எந்த ஒரு நிபந்தனையற்ற தான பத்திரத்தை தனிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறதான். நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆர்டிஓ கூட ஒரு தான ஆவணத்தை ரத்து பண்ணணும்னா என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அது நீதிமன்றத்துக்கு போகணுமா அல்லது அது நிபந்தனை இருந்திருந்தால் அதன் அடிப்படையில் சார் பதிவாளருக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறத பற்றியான தெளிவான உத்தரவு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தனிப்பட்ட வகையில் தான ஆவணத்தை எந்தவித நிபந்தனை இல்லாமல் இருந்தால் ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறதா வந்து சட்ட நிலைப்பாடு. சார் சொன்ன 2 கேஸ்ல பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.